அக்காவும் வண்ணமயமான புதையலும். எழுதியது ருக்மிணி பானர்ஜி. முன்பொரு காலத்தில் சில குழந்தைகள் இருந்தனர். அவர்கள் ஒரு நகரத்தின் வெளியே உள்ள பகுதியில் வசித்து வந்தனர். அவர்களது தங்குமிடம் ஒரு பெரிய குப்பை மேட்டின் அருகே இருந்தது. அந்த குப்பை மேடு மிக பெரியதாக இருந்தது. நீங்கள் பார்க்க முடிந்த தூரம் வரை அது மிக நீளமாக பெரிதாக இருந்தது. அந்த குழந்தைகள் பள்ளிக்கு செல்லவில்லை. அவர்கள் நாள் முழுவதும் அந்த குப்பை மேட்டை சுற்றியே பொழுதை கழித்தார்கள். சிலர் பிளாஸ்டிக் பாட்டில்களை சேகரித்தனர், மற்றவர்கள் கிழிந்த துணிகளை சேகரித்தனர். அவர்கள் அனைவருக்கும் அந்த குப்பை மேட்டை பற்றிய பல விஷயங்கள் தெரியும். ஒரு நாள் குப்பைகள் கொட்டும் அந்த இடத்திற்கு ஒரு அக்கா வந்தாள். ஒரு சிகப்பு துப்பட்டாவை அவள் மேலே போட்டிருந்தாள். அங்கே ஓடிக்கொண்டிருந்த குழந்தைகளை அவள் பார்த்தாள். பிறகு உட்காருவதற்கு ஒரு இடத்தை தேடினாள். தனது பையை திறந்து அதிலிருந்து எதையோ வெளியே எடுத்தாள். இதை பார்த்தவுடன் குழந்தைகளுக்கு ஆர்வம் ஏற்பட்டது. அவர்கள் சற்று நெருங்கி வந்தனர். அந்த அக்கா நிறைய வண்ணமயமான புத்தகங்களை வைத்திருந்தாள். அந்த புத்தகங்களுக்குள் பல கதைகளும் படங்களும் இருந்தன. கதைகளை கேட்கவும் படங்களை பார்க்கவும் குழந்தைகள் இன்னும் அருகில் வந்தனர். அந்த அக்கா அவ்விடத்திற்கு தினமும் வரத் தொடங்கினாள். அவள் வந்ததும் அந்த குழந்தைகள் குப்பை மேட்டில் சுற்றித் திரிவதை நிறுத்தி விடுவார்கள். அவள் பக்கத்தில் அமர்ந்து கதைகளை கேட்டார்கள். விரைவாகவே அவர்களால் சில எழுத்துக்களையும் வார்த்தைகளையும் படிக்க முடிந்தது. நீண்ட காலம் ஆகும் முன்னே அவர்கள் கதைகளையும் தாங்களாகவே வாசிக்க தொடங்கிவிட்டனர். அக்கா உட்காரும் இடத்தை அழகாக மாற்ற அக்குழந்தைகள் முடிவு செய்தனர். குப்பை மேட்டில் கிடந்த ஒரு நாற்காலியை கொண்டு வந்தார் ஒருவர். ஒரு துண்டு தரை விரிப்பை கொண்டு வந்தார் வேறொருவர். சில திரைச்சீலைகளை கொண்டு வந்தார் மற்றொருவர். சீக்கிரமே அக்காவின் இடம் அழகாக மாறியது. ஒரு நாள் அக்கா வரவில்லை. அடுத்த நாளும் அவள் வரவில்லை. குழந்தைகள் காத்துக்கொண்டே இருந்தார்கள். அவர்களாகவே புத்தகங்களை படித்தார்கள். மேலும் ஒருவருக்கொருவர் புத்தகங்களை வாசித்து காட்டவும் செய்தனர். ஒரு நாள் அக்காவின் முகவரியை ஒரு புத்தகத்திலிருந்து கண்டுபிடித்தனர் குழந்தைகள். அவளை கண்டுபிடிக்க புறப்பட்டனர். தங்களுடன் ஒரு புத்தக பையையும் எடுத்துச் சென்றனர். அவர்களால் பேருந்தின் பெயரை படிக்க முடிந்தது. அவர்கள் அக்கா வீடு இருக்கும் சாலை எண்ணை தேடினார்கள். அக்கா ஏற்கனவே அவர்களுக்கு கற்பித்ததன் பயனாக அவர்களால் இதையெல்லாம் செய்ய முடிந்தது. குழந்தைகள் அக்காவின் வீட்டை தேடினார்கள். ஒவ்வொரு சந்திலும் நுழைந்து ஒவ்வொரு வீடாக தேடினர். ஆனால் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் திரும்பிக் கொண்டிருந்த போது யாரோ ஒருவர் ஒரு சிகப்பு துப்பட்டாவை பார்த்தார். அது ஒரு ஜன்னலின் அருகே உள்ள கொக்கியில் மாட்டப்பட்டிருந்தது. அங்கே அக்கா படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்தாள். அவள் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்ததாக தோன்றியது. அவள் கண்களில் சோகம் தெரிந்தது. மேலும் அவள் சிரிக்கவே இல்லை. மருத்துவர் அவளுக்கு மருந்துகள் கொடுத்திருந்தார். ஆனாலும் அவள் உடல்நிலை தேறவில்லை. அக்காவின் வீட்டை துப்பட்டாவின் மூலம் கண்டுபிடித்த குழந்தைகள் அவளின் வீட்டிற்குள் ஓடிச் சென்றனர். அவளை கட்டிப்பிடித்து முத்தமிட்டனர். அவளின் புத்தகங்களை அவளிடம் கொடுத்தனர். அக்கா எழுந்து உட்கார குழந்தைகள் அவளிடம் புத்தகங்களில் உள்ள கதைகளை வாசித்து காட்டினர். இதை கண்டதும் அவளுடைய கண்கள் பிரகாசிக்கத் தொடங்கியது. மேலும் அவளுடைய புன்னகையும் திரும்பி வந்தது.
இப்பொழுது அக்கா ஒவ்வொரு நாளும் மீண்டும் குழந்தைகள் இருக்கும் இடத்திற்கு வருகிறாள். மேலும் குழந்தைகளும் அதேபோல் மீண்டும் வருகிறார்கள். ஒவ்வொரு மாலையும் நீங்கள் அவர்களை காணலாம். அவர்கள் சிரிப்பதையும் புத்தகங்களை வாசிப்பதையும் நீங்கள் கேட்கலாம். அவர்கள் நிறைய குதூகலங்களை கொண்டிருந்தனர் என்று நீங்கள் நிச்சயம் சொல்வீர்கள். குழந்தைகள் அவர்களது அக்கா மற்றும் அவர்களால் இப்போது வாசிக்க முடிகிற புத்தகங்கள். இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். மேலும் உங்களது கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். நன்றி.